அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை 9 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். தொடர்புக்கு 7388824242. பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் திமுகவிற்கு என்ன பிரச்சனை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணத்தின் போது கோவையின் வடவள்ளியில் நடந்த கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுக தலைமையிலான கூட்டணியில் தான் பிரச்சனை உள்ளதே தவிர அதிமுக பாஜக கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தால் திமுகவிற்கு என்ன பிரச்சனை என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கூட்டணியை நம்பி தான் திமுக உள்ளது. ஆனால் அதிமுக மக்களை நம்பி உள்ளதால் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும். திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கட்சியே தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என தெரிவித்துள்ளது. கோவையில் மனைவியுடன் சென்ற போலீசாரை தாக்கி நகையை கொள்ளையடிக்கும் அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி பேசினார். முன்னதாக கோவை பந்தய சாலை பகுதியில் அமைந்துள்ள தனியார் ஹோட்டல் வளாகத்தில் தொழில்துறையினர் விமான நிலைய விரிவாக்க திட்டத்திற்கு நிலம் வழங்கிய விவசாயிகள், மகளிர் சுய உதவிக் குழுவினர் உள்ளிட்டோருடன் பழனிசாமி பேசிய போது, இந்தியாவிலேயே அதிக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் உள்ளதால் அதிமுக ஆட்சி இருக்கும் வரை அதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. கொரோனா போன்ற நெருக்கடியான காலத்தில் கூட உதவிகளை செய்து தரப்பட்டன. இன்றைய ஆட்சியில் மின் கட்டணம், மூலப்பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து தொழில்துறையினர் தெரிவித்த கோரிக்கைகள் மீது கவனம் செலுத்தப்படும். கோவையின் தொழில் வளர்ச்சி, விமான நிலைய விரிவாக்க திட்டம் உள்ளிட்டவற்றுக்கு அதிமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். மத்திய அரசுடன் இணைந்து ராணுவ தளவாட உற்பத்தி தொழிற்சாலை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார்.